ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 6.3ல கொஸ்டின் நம்பர் 3 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா. எல்லாம் மேக்ஸிமா அண்ட் மினிமா தான் கண்டுபிடிக்க போகிறோம். சும்மா அவங்க பேருக்கு லோக்கல் மேக்ஸிமா அப்சல்யூட் மேக்ஸிமா அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் ஃபார்மேட் ஒன்று தான், நீங்கள் போட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க. லோக்கல் மேக்ஸிமா லோக்கல் மினிமம்னா மினிமம் உடைய மேக்ஸிமா மினிமாவுடைய பாயிண்ட்டை ஃபைண்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஃபைண்ட் ஆல்சோ த லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ். அதுக்கு அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? லோக்கல் மேக்ஸிமம் உடைய வேல்யூஸ் மினிமம் உடைய வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்ல, கொஸ்டின் நம்பர் 1ல் பண்ணோம் பாருங்கள். அதே சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள் என்னென்ன முதல் மேக்ஸிமம், இந்த லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமான பாயிண்ட்ஸ், இது வேல்யூஸ். ரைட்டுங்களா? ரெண்டையுமே கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் புரிஞ்சதுன்னா இப்போ எல்லாமே புரிஞ்சிடும். சரிங்களா? முதல்ல ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்மா. சரிங்களா? முதல் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமா? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x போடுவீங்களா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? புட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போடுவீங்களா? அப்போ 2x ஈக்குவல் டு 0 விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எனக்கு சிங்கிள் வேல்யூ, ஒரே ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. ரைட்டுங்களா? இப்போ அடுத்து இதுலேருந்து என்ன பண்ணுவீங்க? எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ணுவீங்க. அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 2ன்றது பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். பாசிட்டிவ்னு வந்தால் என்ன வேல்யூ? மினிமம் வேல்யூ. ரைட்டுங்களா? அப்போது therefore x is equal to 0 is a minimum point. இப்போ இதே இடத்துல எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? இதுவும் 0 இதுவும் 0ன்னு வந்துச்சுன்னா நோ மேக்ஸிமம் நோ மினிமம், நெய்தர் மேக்ஸிமம் நெய்தர் மினிமம் ஆர் மினிமம் அப்படின்னு போட போகிறோம். பட் இங்கே வேல்யூ வந்துருச்சு. வேல்யூ வந்தால் பாசிட்டிவாக இருந்தால் மினிமம், நெகட்டிவாக இருந்தால் மேக்ஸிமம், அவ்வளோதான். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் ஏ மினிமம் பாயிண்ட். அப்போ மினிமம் வேல்யூ என்ன? மினிமம் வேல்யூ எப்போ? அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்போ மினிமம் வேல்யூ என்ன? y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 0 போடுங்கம்மா. 0 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ இதுதான் மினிமம் வேல்யூ. y ஈக்குவல் டு 0 இஸ் த மினிமம் வேல்யூன்னு கம்ப்ளீட் பண்ண போகிறீங்கம்மா. புரிஞ்சுங்களா? ரொம்ப ஈஸியான சம்முங்களா? இதே மாதிரி தான் அடுத்தடுத்த செம்மு, நல்லா கவனமாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா g ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 3xன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? முதல் என்ன பண்ணுவோம்? g டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணுவீங்களா? g dash of x equal to 3x square minus 3x differentiate பண்ணால் 3. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? put x g dash of x equal to 0. g dash of x equal to 0 போட்டிங்கன்னா 3x square minus 3 equal to 0. அப்போ 3x square equal to 3 which implies x square equal to 3 by 3. cancel பண்ணால் 1. அப்போ x square equal to 1னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. இப்போ எனக்கு எப்பயுமே ஒரு வேல்யூ தானே வரும். பட் இங்கே நம்மளுக்கு எத்தனை வேல்யூ வந்திருக்கு? டபுள் வேல்யூ வந்திருக்கு. எத்தனை வேல்யூ வந்திருக்கு? டபுள் வேல்யூஸ். அதாவது ஒன்று ப்ளஸ் 1 வந்திருக்கு, இன்னொன்று மைனஸ் 1 வந்திருக்கு. அப்போ அதில் உள்ள மேக்ஸிமம் வேல்யூ என்ன, மினிமம் வேல்யூ என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதை டேரெக்டாக இப்போ என்ன சொல்ல முடியாது? இது மினிமம் பாயிண்ட், இது மேக்ஸிமம் பாயிண்ட்னு சொல்ல முடியாது. அது எப்போ சொல்லலாம்? சிங்கிள் வேல்யூ வந்திருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். டபுள் வேல்யூ வந்தால் அப்படி சொல்லக்கூடாது. சரிங்களாம்மா? இப்போ நெக்ஸ்ட்டு ஜி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணுங்கள். ஜி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 3x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6x, 3யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கம்மா. அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 இதில் போடுங்க. அப்போ என்ன வந்துடும்? ஜி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 6. ரைட்டுங்களா? அடுத்து அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா ஜி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 6. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்றது என்ன வந்திருக்கு? பாசிட்டிவ். புரியுதுங்களாம்மா? அப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 என்ன வந்திருக்கு? நெகட்டிவ். நெகட்டிவ் வேல்யூ வந்தால் என்னது? நெகட்டிவ் வேல்யூ வந்தால் உங்களுக்கு என்ன வேல்யூ? மேக்ஸிமம் பாயிண்ட். பாசிட்டிவ் வந்தால் மினிமம் பாயிண்ட். அப்போ எப்படி எழுத போகிறீங்க? therefore x equal to 1 is minimum point. அப்புறம் x is equal to minus 1 is நெகட்டிவ் வந்திருக்கு, மேக்ஸிமம் பாயிண்ட். புரியுதுங்களா? இஸ் ஏ மேக்ஸிமம் பாயிண்ட். இப்போ நம்ம பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு.
பட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் மினிமம் வேல்யூவை ஃபைன் பண்ண போகிறோம், ரைட்டுங்களா? அப்போ மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ இந்த இடத்துல எழுதுறேன், இதை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மேக்ஸிமம் வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் வேல்யூ என்ன இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கா, மேக்ஸிமம் வேல்யூ எப்போ வரும், மேக்ஸிமம் வேல்யூ அட் x is equal to -1, ரைட்டுங்களாமா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் எதில், g of xல சப்ஸ்டியூட். g of x என்ன, y equal to g of x equal to -1 whole cube -3 into -1. -1 whole cube என்ன, -1 -3 minus என்ன, +3 equal to 2. இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ அட் x is equal to -1. அடுத்து மினிமம் வேல்யூ அட் x is equal to 1, ரைட்டுங்களா? இப்போ இங்கே மினிமம் வேல்யூ போடுங்க, y equal to g of x equal to 1 cube -3 into 1. 1 cubeனா என்ன, 1 - 3 equal to -2. அப்போ மினிமம் வேல்யூ இஸ் -2. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3ல சப்டிவிஷன் 2 கண்ணா. புரியுதுங்களாமா? உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுங்களா இது? நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் சப்டிவிஷன் 3 போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 3 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 3ல என்ன இருக்குன்னா, சப்டிவிஷன் 3 h of x equal to sin x plus cos x, எக்ஸோடைய ரேஞ்சு 0 to π/2, அதாவது 0 to 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் as usual சேம் ஸ்டெப் தான் என்ன பண்ண போகிறீங்க பாருங்கள். முதல் எடுத்து பண்ணீங்க h dash of x, sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. கிளியர்? இங்கே என்ன பண்ணுவீங்க, போட் h dash of x equal to 0 போடுவீங்களா, h dash of xக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம், 0 போடுவோம். அப்போ இங்கே என்ன வந்துடும், cos x minus sin x equal to 0 போடுவீங்களா, which implies cos x equal to sin x. இந்த cos x sin x டேப்லர் காலத்தில் எப்போமா ஈக்குவலாக இருக்கும், π/4. எப்போ, at x is equal to π/4 ஓட வேல்யூவில் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், which implies x is equal to π/4. புரியுதுங்களா? cos π/4 sin π/4 சேம் வேல்யூ, அப்போது x ஓட வேல்யூ என்னவா இருக்கும், π/4ன்னு இருக்கும். புரியுதுங்களா? இப்போ x உடைய பாயிண்ட் என்னது, சிங்கிள் பாயிண்ட் கிடச்சிருக்கு, பட் π/4ல கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணுவீங்க, நான் h டபுள் டேஷ் ஆஃப் x ஃபைன் பண்ண போகிறீங்க. h டேஷ் ஆஃப் xலேருந்து h டபுள் டேஷ் ஆஃப் x, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x, மைனஸ் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. இது ரெண்டுலேயுமே மைனஸ் காமனாக இருக்குங்களா, மைனஸை வெளியே எடுத்துருங்க. அப்போ உள்ளே என்ன வந்துடும், sin x ப்ளஸ் cos x போட்டுக்கலாங்களா? புரியுதுங்களாமா? இப்போ இந்த பாயிண்டில் x is equal to π/4 அப்ளை பண்ண போகிறீங்க. therefore at x is equal to π/4 அப்ளை பண்ணுங்க. h double dash of x equal to minus of sin π/4 plus cos π/4. sin π/4 எவ்வளோமா, 1/√ங்களா? அப்போ மைனஸ் ஆஃப் 1/√2 cos π/4 1/√2. புரியுதுங்களா? இந்த வேல்யூவும் 1/√2, இந்த வேல்யூவும் 1/√2. அப்போது 1 + 1 மைனஸ் 2/√2ன்னு கிடைக்கும், மைனஸ் 2/√2. இது என்ன வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ. நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தால் அது என்ன பாயிண்ட்டு, மேக்ஸிமம் பாயிண்ட். therefore x is equal to π/4 is a maximum point. ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ இருந்தால் மேக்ஸிமம் பாயிண்ட். புரியுதுங்களா? நெகட்டிவ் வேல்யூ இருந்தால் மேக்ஸிமம் பாயிண்ட். அடுத்து அதே இடத்துல மேக்ஸிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ அட் x is equal to π/4. இதோட வேல்யூ கண்டுபிடிங்க. அப்போ h of x is equal to sin, இந்த இடத்துல sin xக்கு பதிலாக π/4 plus cos π/4. sin π/4 எவ்வளவு, 1/√2, cos π/4 1/√2, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2/√2. 2வை எப்படி எழுதலாம், √2 into √2ன்னு எழுதலாமா, டிவைடட் பை √2. ஒரு ரூட்டு கேன்சல் ஆயிரும், மிச்சம் ஆன்சர் இஸ் √2. ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த கிவன் பாயிண்ட் ஆஃப் சப்டிவிஷன் 3 கண்ணா. ஸோ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 4 போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா கொஸ்டின் நம்பர் 4 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 4ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, f of x equal to sin x minus cos x 0 less than x less than 2πக்குள்ளே தான் வேல்யூ இருக்கணும். அதாவது 0 to 180 360 டிகிரிக்குள்ளே தான் வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ரைட்டுங்களா? எது எக்ஸோட வேல்யூ. புரியுதுங்களாம்மா? இப்போ என்ன பண்ண போகிறோம் கவனமாக பாருங்கள். போன சம் மாதிரி தான் கொடுத்துருக்கதை எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் போடுங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸை பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸை பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் எக்ஸ், அப்போ ப்ளஸ் சைன் எக்ஸ் ஆயிருங்களா? அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? புட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போடுவீங்களா? விச் இம்ப்ளைஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுவீங்களா? சரி, இந்த சைன் எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ என்ன வந்துடும்? காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ். காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். எப்போ? காஸ் பை பை 4 சைன் பை பை 4ஓட வேல்யூ ஈக்குவல். பட் இங்கே என்ன இருக்குது? மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ எந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்கும்? காஸ் ஆஃப் பை பை 4ம் மைனஸ் சைன் ஆஃப் பை பை 4ம் ஈக்குவல்ன்றா. அப்போ இந்த வேல்யூ என்னவா இருக்கும்? பை பை 4ஓட வேல்யூவாக இருக்குமா? போன சமயம் பார்த்தோமா? அப்போ என்ன வேல்யூவாக இருக்கும்? மைனஸ் பை பை 4 வேல்யூவாக இருக்கும். சரிங்களா கண்ணா? புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை பை 4 இந்த ரெண்டு வேல்யூமே ஈக்குவல். சரிங்களா? காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் காஸ் எக்ஸ், சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் எக்ஸ்னால் ப்ளஸ் காஸ் எக்ஸ் வந்துடும். புரிஞ்சுங்களாமா? காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. ரைட்டுங்களா? இப்போ இந்த இடத்துல மைனஸ் 4 போடுங்களேன். காஸ் ஆஃப் மைனஸ் பை பை 4 ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் பை பை 4 போடலாமா? காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா என்ன? காஸ் தீட்டா. அதாவது காஸ் பை பை 4 ஈக்குவல் டு இந்த மைனஸ் வெளியே வந்துருமா சைனில்? அப்போ ப்ளஸ் சைன் பை பை 4. பை பை 4னா எவ்வளவு? 1/√2 ஈக்குவல் டு 1/√2. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம்? மைனஸ் பை பை 4ஓட வேல்யூவாக போடலாம். புரிஞ்சுங்களாம்மா? இந்த ஸ்டெப்பு புரியுதுங்களா? சரி, அப்போது எக்ஸோட வேல்யூ பை பை 4 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பட் இன்னொரு சிக்கல் வந்துருச்சுமா. இப்போ இங்கே பாருங்களேன், வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கணும்? 0 to 360 வரைக்கும் தான் இருக்கணும். பட் இங்கே நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? நெகட்டிவ் வேல்யூ வந்திருக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ்னா இதுக்கு பின்னாடி உள்ள வேல்யூ வருதா? தப்பு. அப்போ இந்த வேல்யூவும் தப்பு. அப்போ என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் பை பை 4, அடுத்து 2π மைனஸ் பை பை 4. அதாவது 180லேருந்து மைனஸ் பண்ண போகிறோம், 360லேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு வேல்யூக்குமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4π மைனஸ் பை 3π பை 4, 4 2s are 8π மைனஸ் பை 7π பை 4. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கொடுத்துக்கிற ரேஞ்சு இதுக்குள்ளே இல்லைன்னா பை மைனஸ் 2π மைனஸ், இங்கே 2π வரைக்கும் இருக்கிறதுனால நான் 2π எடுத்துக்கிட்டேன். 2π வரைக்கும் இல்லைன்னா வெறும் பை மைனஸ் பை பை 4 போட்டால் போதும். புரியுதா? இப்போ இதே வேல்யூ 0 to π அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் பை மைனஸ் பை பை 4 மட்டும் எடுத்துக்கோங்க. 2π வரைக்கும் கொடுத்துருக்கிறதுனால நான் 2π மைனஸ் பை பை 4 வரைக்கும் எடுத்துக்கிட்டேன். அப்போ எனக்கு எக்ஸுக்கு எத்தனை வேல்யூ வந்திருக்கு? 2 வேல்யூ வந்துருச்சுங்களா? புரியுதுங்களாம்மா? நல்லா கவனமாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டுமா, அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? இதை இப்போ பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு, 2 பாயிண்ட் வந்துருச்சு. அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸுங்களா? அடுத்து சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ப்ளஸ் காஸ் எக்ஸ். இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக போடுங்க. அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3π பை 4. அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3π பை 4. 3π பை 4ல் அப்ளை பண்ணுங்கள். என்ன வந்துடும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3π பை 4 போட்டிங்கன்னா இங்கே வந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் 3π பை 4 ப்ளஸ் காஸ் 3π பை 4னு கிடைக்கும். ரைட்டுங்களா? இந்த 3π பை 4ஐ எப்படி எழுதலாம்? இந்த மாதிரி எழுதிடலாமா? மைனஸ் சைன் பை மைனஸ் பை பை 4 ப்ளஸ் காஸ் பை மைனஸ் பை பை 4னு எழுதலாமா? ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாங்களா? பை மைனஸ் பை பை 4னு எழுதிக்கலாங்களாமா? புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ பை மைனஸ் பை பை 4. இப்போ பாருங்கள் சைனில் இது என்ன வரும்? 0 பை பை 2 பை 3π பை 2. சரிங்களா? பை மைனஸ்னால் இந்த குவாட்ரண்ட் வருமா? ஆஃப்டர் ஸ்கூல் டு காலேஜ். அப்போ பை மைனஸ்னால் இந்த குவாட்ரண்ட். அப்போ சைன் வந்து என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ இங்கே என்ன வந்துடும்? மைனஸ் சைன் பை பை 4. காஸ் பை மைனஸ் பை பை 4 வந்து நெகட்டிவ். அப்போ இங்கே என்ன வந்துடும்? மைனஸ் காஸ் பை பை 4. ரைட்டுங்களா?
இப்போ மைனஸ் மைனஸ் இருக்குது, sin pi by 4 என்ன -1/√2 -1/√2 which is equal to -2/√2, அதாவது நெகட்டிவ் வேல்யூ. அப்போ 3 pi by 4ன்றது நெகட்டிவ் வேல்யூ. therefore x is equal to 3 pi by 4, x is equal to 3 pi by 4 நெகட்டிவ் வந்துருச்சுன்னா is a maximum point, is a maximum point. புரியுதுங்களா? அப்படின்னு எழுத போறீங்க. இப்போ இதே இடத்துல xக்கு பதிலாக 7 pi by 4 அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டுமா at x is equal to 7 pi by 4 ரைட்டுங்களா? அப்போ f double dash of x is equal to minus sin 7 pi by 4 plus cos 7 pi by 4 வருங்களா? அப்போ f double dash of x is equal to 7 pi by 4 எப்படி எழுதிக்கிட்டோம்? sin 2 pi minus pi by 4 எழுதணுமா? plus cos 2 pi minus pi by 4 எழுதணுமா? ரைட். இப்போ சொல்லுங்க பார்ப்போம். 2 pi எங்கே வரும்? இங்கே வருமா? 2 pi மைனஸ்னா இந்த டேர்ம் சரிங்களா? இந்த டேர்மில் காஸ் மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றது பூரா நெகட்டிவ். அப்போ மைனஸ் சைன் என்ன ஆயிரும்? ப்ளஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் சைன் பை பை 4, காஸ் வந்து ப்ளஸ் காஸ் பை பை 4. அப்போது பை பை 4 எவ்வளவு? 1/√2 ப்ளஸ் 1/√2 ஈக்குவல் டு 2/√2, அதாவது பாசிட்டிவ். therefore x is equal to 7 pi by 4 is a என்ன பாயிண்ட்? பாசிட்டிவ் வந்துச்சுன்னா மினிமம் பாயிண்ட், is a minimum point. முடிஞ்சா? அடுத்து என்ன பண்ண போறோம்? மேக்ஸிமம் வேல்யூ. மேக்ஸிமம் வேல்யூ at x is equal to மேக்ஸிமம் வேல்யூ எப்போ வந்துச்சு? x is equal to 3 pi by 4. எதில் அப்ளை பண்ணணும்? இந்த f of xல அப்ளை பண்ண போகிறோம். அப்போ f of x is equal to சைனுக்கு பதிலாக 3 pi by 4 போடுங்க சரிங்களா? 3 pi by 4, 3 pi by 4 minus cos 3 pi by 4. 3 pi by 4 எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்தேன்? sin of pi minus pi by 4 minus cos of pi minus pi by 4 ரைட்டுங்களா? pi மைனஸ்னா sin அப்படியே இருக்கும், cos நெகட்டிவ் ஆயிரும். அப்போ என்ன வந்துடும்? sin pi by 4 plus cos pi by 4. sin pi by 4 எவ்வளவு? 1/√2 plus 1/√2 equal to 2/√2. 2/√2 கேன்சல் பண்ணா √2. 2/√2 கேன்சல் பண்ணா √2. அப்போ இதுதான் என்னது? மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் 3 pi by 4 is √2. அடுத்து மினிமம் வேல்யூமா? மினிமம் வேல்யூ எப்போமா மினிமம் பாயிண்ட் கிடைச்சிருச்சு? x is equal to 7 pi by 4 at x is equal to 7 pi by 4 ரைட்டுங்களா? அப்போ என்ன பண்ணுவீங்க? f of x equal to sin 7 pi by 4 minus cos 7 pi by 4. இப்போ என்ன வந்துடும்? sin 2 pi minus pi by 4 minus cos 2 pi minus pi by 4. 2 pi minusனா cos வந்து பாசிட்டிவ் ஆயிரும், sin வந்து நெகட்டிவ் ஆயிரும். அப்போ minus sin pi by 4 minus cos pi by 4 ரைட்டுங்களா? அப்போ என்ன வந்துடும்? 1/√2 minus 1/√2 equal to minus 2/√2 equal to minus √2. So this is the minimum value for the given question. So dear students, நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா பிடிச்சதுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் கொஸ்டின் நம்பர் 3ல் 4 சப்டிவிஷன் நம்ம இதில் போட்டிருக்கு. இன்னும் 4 சப்டிவிஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.